ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட் டீ கேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். டீ ஷாப்லாம் இருக்கிற மாதிரி டீ கேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து எக்கு 2, வீட் ஃப்ளோர், சுகரு, அப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் தான் போடணும். அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம எக்கு ஒயிட்டு மட்டும் தனித்தனியாக சேர்த்துக்கணும். எக்கு அதில் கொஞ்சோண்டு எல்லோ இருந்தாலும் உப்பி வராது. ஜஸ்ட்டு எக் ஒயிட்டு மட்டும் 2 முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதில் அப்புறம் இந்த எல்லோ இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு, ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மல் வெண்ணிலா எசன்ஸு நான் சேர்க்கல, ஏன்னா வந்து பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்க போகிறதுனால ரெண்டும் மிக்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் வந்து ஒயிட் எக் இருக்குது, அந்த இது மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் சுகரை வந்து 180 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 200 கிராம்ஸ் வீட் ஃப்ளோருக்கு 180 கிராம்ஸ், அதாவது 3/4 கப் எடுத்திருக்கேன். அதை வந்து போட்டு நல்லா ஒயிட் கலரில் ஃப்ளஃபியாக வர அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். டீ கேக்னாலே பைனாப்பிள் எசன்ஸ் தான் நம்ம சேர்ப்போம். ஸோ அது சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த எல்லோ இருக்குல்ல, அதை வந்து சேர்த்து அதையும் ஒரு 1 minute or 2 minutes நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கிட்டால் போதும். அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆயில் வந்து ஜஸ்ட் ஒரு 30 கிராம்ஸ் ஒரு 40 கிராம்ஸ், அந்த 1/4 கிராம்ஸ் வர அளவுக்கு அது போட்டு ஜஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் தான் கரெக்டாக நம்ம பீட் பண்ணணும். ஆயில் போட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது உப்பி வராது, உபிரி ஆகாது. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம வீட் ஃப்ளோர் சேர்த்துக்க வேண்டியது தான். வீட் ஃப்ளோர் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் பண்ணணும். நம்ம பீட் பண்ணக்கூடாது. ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடி வராது எலும்பி. ஸோ அதனால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் டின்னு, இது வந்து 6 inch டின்னு, இது அதில் நான் போட்டு வச்சுருக்கேன். போட்டுட்டு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கணும், பபிள்ஸ் இல்லாமல். ஒவ்வொரு அவனுக்கும் ஒவ்வொரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற இது இருக்குது. ஸோ எனக்கு வந்து 45 minutes ஆச்சு கொஞ்சம் நார்மலாக வரதுக்கு. 35 minutes to 45 minutes வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான், இதோட எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு பர்ஃபெக்டான கிடைக்கும். ஆக்சுவலாக அந்த எட்ஜஸ் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். பட் நம்ம ஆர்டருக்கு வெளியில் கொடுக்குறோன்றதுனால அதை எடுத்துட்டேன். இதை எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம டீ ஷாப்லலாம் கிடைக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் வந்து நல்ல சாஃப்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற டீ கேக்ஸ். ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.